வேலு, எல்லா ஐட்டமும் ரெடியா? கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ரெடி மேடம். பர்கர் மட்டும் அம்மா ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வரேன்னு சொன்னாங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி, ஓகே. ரஞ்சனி, அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா கடையை திரும்ப திறந்துட்டம்மா. இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்குது. எப்படியோ ரஞ்சனி, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில நல்லபடியாவே நடக்கட்டும் எல்லாமே. ஆமா சார், அதுக்குதான் திரும்ப திறக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளா பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சா, அதான் கடையை திறந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா. ஏமா, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், எங்க சாப்பிடலாம்னு ஒரே குழப்பமாவே இருக்கும். இனிமே அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. வேணே அதே தான் நானும் சொல்ல வந்தேன். இனிமே நீங்க அதை நினைச்சு கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம கடையிலே சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. உட்காருங்க. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? இப்ப என்ன சாப்பிடலாம்? முதல்ல ஒரு சூடா பிரெட் ஆம்லெட் கொடு. அப்புறம் என்ன வேணுங்கிறத அப்புறம் சொல்றேன். ரெடியா இருக்கு மேடம். வேறு சாருக்கு ஒரு ஸ்பெஷல் பிரெட் ஆம்லெட் எடுங்க. பிரெட் ஆம்லெட் ஒண்ணு. மனசுக்கு நிறைவா இருக்கு சார். சாப்பிடுங்க. அடடா, அதான் நம்ம கடையில நல்லாவும் இருக்கு, சீக்கிரமாவும் வந்துருது. என்ன வாய்க்குள்ள ஆட்டோ ஓடுது? அது இல்லப்பா, நம்ம ரஞ்சினி கையால பிரெட் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது, பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. எல்லாம் கை பக்குவோம். சார், இத பண்ணது மேடம் இல்ல, என் அம்மா. அதுக்குள்ள கை பக்குவம் காரக்குடி அப்பளன்னு அப்படியே வாய்க்குள்ள ரீல் ஓட்ட வேண்டியது. யார்கிட்ட கதை விடுற? நான் பிரெட் ஆம்லெட்னு சொன்னேன், நீ போய் ரஞ்சனிட்ட சொன்ன, ரஞ்சனி போட்டு கொடுத்து நீ கொண்டு வந்து கொடுக்குற. அதுக்குள்ள அம்மா போட்டுச்சுன்னு கதை விடுறியா? சார், காலையில எங்க அம்மா செஞ்சு அவன்ல கொடுத்து விட்டாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அவன்ல இருந்து தான் கொடுத்தோம். அவனுக்கு கொடுத்தது இவனுக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுக்காதப்பா. எனக்கு பிரசா போட்டு கொடு, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சார் சார், அவன் சார் எவனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு வேணும் பிரசா. ஐயோ.